அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, சனி பகவானையே ராசிநாதனாக கொண்ட கும்பராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, இந்த நேரத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான பலன்கள் என்னென்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல பெயர் வாங்குவதில் கவனம் செலுத்தக்கூடிய நண்பர்கள்னா கும்பராசி நண்பர்கள் நீங்கள் மட்டும்தாங்க. தொழில் காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானே உங்கள் ராசிநாதனாக அமைந்திருப்பதால் எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு சில காரியங்களை செய்யக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குங்க. எதிலும் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை எப்போதுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. நீங்கள் குடும்ப பெருமையை காப்பாற்றக்கூடிய நபராக இருக்கிறீங்க. பெரியவங்களை மதித்து நடக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க. சமுதாய மாற்றத்திற்கு பாடுபட நபராக இருப்பதால் அளவிற்கு அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் அமைந்திருக்கு. கிரக நிலையில் உங்கள் ராசியில் சனி, ராகு, சுகஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் குரு, கலத்தர ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன்னு, செவ்வாய்னு கிரக நிலை அமைந்திருக்குங்க. இந்த கிரக நிலையால் தொடர்ந்து இந்த மாதம் பொறுத்தவரை சிறிய வேலையாக இருந்தாலும் அதிக உழைப்பையில் செலுத்த வேண்டியதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறுக்கோளற்ற வீண் அலைச்சல் உண்டாகலாம். தைரியம் இந்த நேரத்தில் அதிகரிக்குங்க. ஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப பார்த்திங்கன்னா கவனமாக இருங்க. உடல் சோர்வும் உண்டாகலாம். பணம் பல வழிகளிலும் செலவாக வாய்ப்பு இருக்குது. தேவையை அறிந்து செலவு செய்வது ரொம்ப நல்லது. காரிய தாமதம் ஏற்படலாங்க. அடுத்தவங்களுக்காக எந்த உத்தரவாதமும் இந்த நேரத்தில் கொடுக்காம இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. வீண் மனக்கவலையும் நீங்கிடும். வாகனங்களை செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகளும் தாமதப்படலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா சற்று விழிப்போடு இருப்பதும் நல்லது. பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அனுப்புங்க. எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வர தாமதம் கூட ஆகலாம். அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலைச்சலையும் வேலை பழுவையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் கூட இந்த நேரத்தில் உண்டாகலாம். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் இந்த நேரத்தில் அனுசரித்து செல்வதும் ரொம்ப நல்லது. சகோதரர்களோடு கருத்து வேற்றுமை உண்டாகலாம். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பெண்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யும் போது இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது. செலவு இந்த நேரத்தை அதிகரிக்க வாய்ப்பிற்கு. வீண் கவலை உண்டாகலாம். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா கிரகநிலை சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை கைவிட்டுட்டு நன்கு உழைப்பது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். அதே போல் இந்த நேரத்தில் அறிவுத்திறன் அதிகரிக்கும். உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல அமையுங்க. எங்கு இருந்தாலும் இந்த நேரத்தில் ருசியான உணவை உண்டு மகிழ்வீங்க. அதே போல் புதனும் மன நிம்மதியை தரக்கூடியவராக இருப்பதால் இந்த நேரத்தில் மன மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக பார்த்திங்கன்னா சில அமைப்பு இருக்குது. சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றியும் பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுக்கலாம். பணவரத்தும் திருப்தி தரும். செயல்திறமை கூடுங்க. பயணங்களுக்கும் செல்ல வாய்ப்பு இருக்குது. மனதில் நிம்மதி உண்டாகும். சுற்றத்தினர் வருகை இருக்குது. நண்பர்கள் மூலம் உங்களுக்கான மன மகிழ்ச்சி உண்டு. இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக இந்த நேரத்தில் செய்து முடித்திடுவீங்க. அதே போல் மாணவர்கள் கல்வி பற்றிய கவலைகளை தவிர்த்து இந்த நேரத்தில் கூடுதல் கவனத்தோடு படிப்பது ரொம்ப நல்லது. வீண் அலைச்சலும் இருக்கலாங்க. அதே போல் இந்த மாதம் எந்த சூழ்நிலையிலும் பதட்டம் அடையவே கூடாது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா காரிய அனுகூலம் உண்டு. புத்தி சாதுரியத்தால் காரியம் நல்லபடியாக நடத்த முடியும். பணம் கொடுத்து உதவு செய்தீங்கன்னா முன் தகுந்த ஆலோசனை வாழ்க்கை துணையோடு பேசிட்டு எடுப்பது நல்லது. அரசாங்கம் சம்பந்தமான கணக்கு விளக்குகளை சரியாக வச்சுக்கோங்க. மேலும் வழக்கு விவகாரங்களுக்கு சாதகமாக இருக்கும். மேலிடத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக இனி நிறைவேறுங்க. உங்களது செயல்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு இந்த நேரத்தில் உண்டு. பயணங்கள் மூலம் சாதகமான பலனும் உண்டு. சுயநலம் பார்க்காம உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் உழைப்பிற்கு ஏற்ற பலனும் உங்களுக்கு வந்து சேருங்க. பதவியையோ பணத்தையோ எதிர்பாராம உங்களது செயல்கள் முடிந்த அளவிற்கு பிறருக்கு செய்வது நன்மையை தரும்.
நீங்கள் எடுக்கும் காரியங்களில் அவ்வப்போது தடைகள் வந்தாலும் கவலை கொள்ளாதீங்க. எல்லாம் தாமதமானாலும் நல்லபடியாக தான் நடந்து முடியும். மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசியில் சந்திர பகவான் இருப்பதாலையும், மிதுன ராசியில் குரு பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவான் இருப்பதால் உங்களுக்கு தொடர்ந்து கும்பராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராசியிலே அமர்வதால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இனி இருக்கும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருங்க. பூச்சிக்கடி விஷக்கடி தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஏதாவது ஒரு நெருக்கடிகள் இந்த நேரத்தில் உண்டாகலாம். இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக தாங்க இருக்கும். ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி 2ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் நல்ல வேலையும் உங்களுக்கு கிடைக்குங்க. குரு வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் வேலையின் மூலம் வருமானம் உண்டு. அதே போல் சில நேரம் கோபம் ஏற்பட்டாலும் பல நேரம் குணத்தோடு இருப்பீங்க. 2ல் சனி இருப்பதால் வீட்டு வேலைக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. தெய்வ அனுகிரகமும் உண்டு. பேச்சினால் மதிப்பு மரியாதையினை அதிகரிக்கும். சில நேரம் நல்ல வருமானமும் அதிகரிக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. நெகட்டிவான பேச்சுகளை பேசுவதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பேசுவதும் நல்லது. இளைய சகோதரனால் நன்மைகள் உண்டு. பழைய சொத்து ஒன்றை விற்கக்கூடிய யோகமோ அதில் லாபத்தையும் பெறலாம். பயணத்தினால் லாபம் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் இனி கிடைக்கும். மன அழுத்தம் பார்த்திங்கன்னா இருக்காது. கணவருக்கு எல்லா வகையிலும் இந்த நேரத்தில் உயர்வுகள் உண்டு. குரு பகவான் பார்ப்பதால் பொருளாதார உயர்வு கௌரவம் இந்த நேரத்தை அதிகரிக்கும். அதே போல் சுக்கிரன் 11ல் இருப்பதால் வீட்டை அலங்காரப்படுத்துவீங்க. வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அதனால் செலவுகள் அதிகரிக்கலாம். வாகனத்தில் சிறிய சிறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளுக்கு பெரிய வளர்ச்சிகள் உண்டு. பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களை ஏற்றம் உண்டாகும். பிள்ளைங்களுடைய திருமணம் கைகூடி வருங்க. செய்தொழில் பெரிய விருத்தி உண்டாகும். அதே போல் அலுவலகத்தில் நல்ல பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மன மகிழ்ச்சியுடைய சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பணம் பரிவர்த்தனையும் நன்றாக இருக்குது. சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருப்பதால் இந்த நேரத்தில் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. பெற்ற தாய்க்கு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவருக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணவருக்கு சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. விநாயகர் நரசிம்மர் வழிபாடு செய்வது கணவருக்கு பாதுகாப்பை தரும். அரசு துறையில் இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் தலைமை பகைத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. திடீர் வருமானங்கள் உண்டு. கணக்கு வழக்குகளில் ரொம்ப கவனமாக இருங்க. வீட்டு பத்திரங்களை பத்திரமாக வச்சுக்கோங்க. அதே போல் 2ஆம் திருமணம் கைகூடி வரும். சுப நிகழ்ச்சிகள் கூடி வரப்போகுது. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இனி நடக்குங்க. நல்ல வருமானமும் உண்டு. மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சி ஏற்பட இருக்கு. இல்லை உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு லாபம் இந்த நேரத்தில் அதிகம் உண்டுங்க. பயணத்தால் இன்னும் கூடுதல் லாபம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் வாங்க நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று மகிழ்வீங்க. வழக்குகளில் சாதகமான போக்கு உண்டாகும். பணவரத்தும் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியமும் லாபகரமாய் நடத்த முடியும். செயல்திறன் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். மாணவர்கள் பாடங்களை மன நிறைவோடு படிப்பீங்க. கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இந்த நேரத்தில் வெற்றியடைங்க. அடுத்ததாக வரக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதையும் திட்டவட்டமாக பேசி காரியங்களை குழப்பம் இல்லாமல் இப்போது வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம். எதையும் ஆராய்ச்சி பார்த்த பிறகே அதை செய்ய முற்படுவீங்க. தொட்ட காரியம் வெற்றியில் முடிந்தாலும் சற்று கால தாமதமாகலாம். அதே போல் பணவரத்து கூடும். புதிய நபர்களுடைய நட்பு உண்டாகும். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக அமையும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குது. வியாபாரம் தொழிலை விரிவுபடுத்துவதை பற்றிய திட்டங்களை செயல்படுத்தலாம். பயணங்கள் சாதகமான பலனை தரும். அடுத்ததாக வரக்கூடிய புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா முன்னேற்றம் உண்டு. வேலை பற்றிய கவலை இனி நீங்கிட. நிர்வாகத்தினுடைய ஆதரவு உண்டு. குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வாழ்க்கை துணையும் குழந்தைகளிடமோ அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்திற்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதே இருக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடித்து காலதாமதம் ஏற்படலாம். அதே போல் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளாக ஞாயிறு, புதன், வியாழக்கிழமை அமைந்திருக்கு. அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வலம் வந்து வழிபடுவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தான சூழ்நிலைகளிலும்
பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துங்க. உங்களுக்கு அதிகப்படியான நல்ல ஒரு நற்பலன்கள் கிடைக்க வேண்டினா பிரதோஷத்தன்று சிவனை வழிபட மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் நமச்சிவாய போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.